ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி உத்திர திருவிழா தான். வாங்க பார்க்கலாம். அக்கா வந்து திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போனேன், கிரிவலம் போனேன் நேற்று. அதோட விலாக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வீட்டை விட்டு கிளம்பி பஸ் ஸ்டாப்புக்கு போயாச்சு. போகிற வழியில் வெயிலை பாருங்களேன். நான் எத்தனை மணிக்கு கிளம்புனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 மணி இருக்கும் மக்களே. காலை 11 மணி. அந்தான்னு 10 மணி பஸ்ஸு பிடிக்க முடியல. ஏன்னா 9:30க்கு பஸ் ஸ்டாப்பில் நிற்கணும். அப்போனா தான் 10 மணி பஸ்ஸு பிடிக்க முடியும். அதை விட்டும் அடுத்து 11:10க்கு ஒரு பஸ் இருக்குது. அதை பிடிக்கலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி கிளம்பிட்டேன். கிளம்பி வெயிலில் பாருங்கள், வெயில் சரியான வெயில். கொடையை எடுக்க மறந்துட்டேன். அப்படியே வெயில்லையே தான் போனேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான நாள். என்னன்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நேற்று. பௌர்ணமி, பங்குனி உத்திரம் ரெண்டும் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். சரி, நம்ம பக்கத்தில் இருக்கிறது முருகன் தானே, பக்கத்தில் இருக்க கோயிலுக்கே போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் மக்களே. ஆனால் பக்கத்தில் இருக்குன்னு தான் பேர். எவ்வளவு சிரமப்பட்டேன் பஸ்ஸுக்கு எல்லாத்துக்கும் பாருங்களேன். பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பஸ்ஸுக்கு நின்று பஸ்ஸே வரலப்பா. ரொம்ப நேரம் கழித்து ஒரு ஆட்டோ வந்துச்சு. சரி, எல்லாருமே திருப்பரங்குன்றம் போகிறோம் அப்படின்னு சொல்லி ஏறினாங்க. நானும் ஏறிட்டேன். அதில் ஏறி ஆட்டோவில் போயாச்சு. 10 ரூபா வந்தாச்சு மக்களே. எங்கள் ஊரில் இருந்து 10 ரூபா. மலையை பாருங்க, திருப்பரங்குன்றம் வந்தாச்சு. போய் இறங்கிட்டேன். இறங்கிட்டு பாருங்க, முருகன் கோயில் வந்துருச்சு. பஸ்ஸை விட்டு ஆட்டோ விட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் நடக்கணும். உள்ள கோயில் நடந்து உள்ளே கோயில் வந்து சேர்ந்தாச்சு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது சிவன் பட்டையும் முருகனோட வேலும் வரைஞ்சாங்க. இன்னைக்கு தான் நானே பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. உடனே வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. செமையாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அந்த வெயிலில் வந்த அந்த களைப்பை பறந்துருச்சுன்னா பாருங்களேன், எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எல்லா மக்களுமே ஆர்வத்தோட ரொம்ப மன மகிழ்ச்சியோடு வச்சுக்கிட்டாங்க எல்லாருமே. இது வந்து ஃப்ரீயா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை மக்களே, 10 ரூபா கேட்டாங்க. ஓகே, 10 ரூபான்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நான் வச்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த வேலும் அந்த இது சிவன் பட்டையும் போட்டது சாயந்தரம் அன்றைக்கி ஃபுல்லாகவே நான் முகம் கழுவலை, ஃபேஸ் வாஷே பண்ணலைன்னா பார்த்துக்குங்களேன். அப்படியே வச்சுருந்தேன். லைவு கூட நான் அப்படியே தான் போட்டேன். என்ன எல்லாருமே இப்படி என்ன என்ன அப்படின்னு கேட்டாங்க. அவங்கள்ட்டையும் சொன்னேன், லைவை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உள்ள கோயில், சிவன் கோயில் இருக்குது. அங்கே வந்து ஒரு வில்வம் பாக்கெட் ஒன்று வாங்கி கொடுத்து சாமியை கும்பிட்டு உள்ளே வந்தேன் பார்த்துக்கோங்க. கேசரி கொடுத்துட்ருந்தாங்க. கேசரினாலும் கேசரி அப்படி ஒரு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. கையில் தொட்டால் அப்படியே ஒட்டவே இல்லை. அந்த அளவுக்கு செம்மையாக பண்ணியிருந்தாங்க உண்மையிலேயே. சுகர் பேஷண்ட்டு சாப்பிடக்கூடாது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு உருண்டை தான். சரின்னு வாங்கி பிரசாதம் கோயிலில் வேணாம்னு சொல்லக்கூடாது, வாங்கி சாப்பிட்டுட்டேன். செம்ம டேஸ்ட்டு உண்மையிலேயே. கேசரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க சின்ன சின்ன கோயில்கள் எல்லாம் அம்மனையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு, ஒரு நெத்தியெலாம் பார்த்தீங்கன்னா ஒரே மஞ்சள் குங்குமம் தான். நெத்தியில் இடமே இல்லை பார்த்துக்கோங்க. நம்ம ஐயா சிவனையாவோட பட்டையும் முருகனோட வேலு வரைஞ்சி நெத்தி நிறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் குட்டி குட்டி அம்மன், எனக்குள்ள ஒரு அண்ணே பாருங்கள் செல்ஃபி எடுக்கிறாங்க. குட்டி குட்டி அம்மன் இருக்கிற கோயில்களில் எல்லாத்துலேயும் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் குங்குமம். நெத்தியில் இடமில்ல பார்த்துக்கோங்க. வச்சுட்டு நான் பாட்டுக்கு மனசாக வச்சுட்டு சாமியை நல்லா கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்தேன். வெளியில் வந்து ஏதோ சிவன் கோயில், ரொம்ப பழமையான கோயிலுங்க, செம்மையாக இருக்கும். வீடியோ உள்ளே எடுக்க விட மாட்டாங்க, அதனால் நான் உள்ளே சாமியெல்லாம் எடுக்கலை. அப்படியே நடந்து வந்தேன் பார்த்துக்கோங்க. வெயில் தான், எல்லாமே வெயில் தான், செம வெயில். என்ன பண்ணுறது. அப்படியே வந்து கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா, நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். மலையை பாருங்கள், மலை கோபுரம் எல்லாத்தையும் பார்த்து நல்லா தரிசனம் பண்ணுங்க. முருகன் வந்து சக்தி வாய்ந்த தெய்வம் உண்மையிலேயே. நல்ல ஒரு
எப்படி சொல்கிறது, திருப்தியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் திருப்பரங்குன்றம் வந்து. ரொம்ப நான் இந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு ரொம்ப பிடிச்சி, நான் ஒரு தடவை பாத யாத்திரை கூட வந்திருக்கேன். அப்படி ஒரு பிடித்தமான கோயில். கடைசியில் முருகன் வந்து அவர் இருக்கிற எல்லைக்கே என்னை கொண்டு வந்துட்டாருன்னா பார்த்துக்கங்க. எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. பார்த்தீங்கன்னா, உள்ளே போகவே முடியல. அப்படி ஒரு இது கூட்டம். கூட்டம் பயங்கரமான கூட்டம். சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே வந்தேன். பார்த்தீங்கன்னா, உள்ள சாமியை பார்க்க போகிறதுக்கு நான் எப்பயுமே கிரிவலம் போயிட்டு மேலேலாம் போகவே முடியாது. பயங்கர கூட்டமா இருக்கும். இது என்ன கும்பல்னு பார்த்தீங்கன்னா, மோர் தப்பா. உடனே அப்படியே மோர் கேசரி, அடுத்தது மோர். அக்கா ஒன்று விடாமல் உள்ளே நிரப்பிக்கிட்டு போய்க்கிட்டே இருந்தேன். மோர் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு கிளாஸ் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தேன். பாத யாத்திரை, இது பாத யாத்திரைன்றேன், கிரிவலம். அப்படியே நடந்து போய்க்கிட்டே இருந்தேன் மக்களே. வெயில் தான் பயங்கரம். பேச்சு துணைக்கும் ஆள் கிடையாது. வீடியோ எடுத்துக்கிட்டு உங்கள் கூட தான் நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே வரேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் எனக்கு வந்து தோணுச்சு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்தேன் மக்களே. நல்லா இருக்கா சொல்லுங்கப்பா, நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் எல்லோரும் சொல்லுங்கள். அந்த சிவன் பட்டையும் வேலும் நான் வரைஞ்சிருக்கிறது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். புதுமையாக இருந்துச்சு, நான் எங்கேயும் பார்க்காத ஒரு விஷயமா இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணேன், யோசிக்கவே இல்லை, பார்த்த உடனே சரின்ட்டு 10 ரூபாய் கொடுத்து வரைஞ்சிட்டேன். மனசு திருப்தியாக இருந்துச்சு. இதுதான் பாத யாத்திரை ரோடு. பங்குனி வெயில் பல்ல காட்டுதுன்னு சொல்லுவாங்க. அந்த வெயிலில் தான் அக்கா நடந்து போய்கிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிரிவலம் போகும்போது செப்பலை நான் போட மாட்டேன். எப்பயுமே நான் வந்து ஈவினிங் தான் போயிருக்கேன். ஈவினிங் போகிறதுனால செப்பலும் போட மாட்டேன். கிரிவலம்னாலே வெறும் காலில் தான் நடப்பேன் மக்களே. ஆனால் இந்த வருஷம் இந்த தடவை நேற்று போன கிரிவலம் வந்து செப்பல் போட்டு தான் போனேன். என்னால் சத்தியமாக நடக்க முடியாது. அப்படி ஒரு வெயில், 12 மணி வெயில், எப்படி நடக்க முடியும் சொல்லுங்கள். அதனால் நான் செப்பல் போட்டு தான் போனேன். முருகா மன்னிச்சிருப்பா, மன்னிப்பு கேட்டுட்டு தான் நான் செப்பலோடு தான் நடந்தேன். இது எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிவன் கோயில் இருக்குது இங்கே. சூப்பராக இருக்கும். இங்கனையும் வந்து குட்டி குட்டி கோயிலெலாம் நிறைய இருக்கும். சிவன் வந்து நல்லா அலங்காரம்லாம் செம்மையாக பண்ணுவாங்க. நிறைய ட்ரிப் பார்த்துருக்கேன். இது வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சாமிக்கு. நல்ல கரெக்டான நேரம். அப்படியே போய் பூஜையிலே அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே அங்கனக்குள்ளே சுற்றிலும் இருந்துச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே வந்தேன் பார்த்துக்கங்க. அப்புறம் என்ன பண்ணேன், எல்லா சாமியும் கும்பிட்டேன். கும்பிட்டுட்டு போய் செப்பலை போட்டுட்டு வரும்போது கடைசியாக ஒரு கோயிலை விட்டுட்டேன், நாகம்மா கோயில். அதை விட்டுட்டேன். அதனால் என்ன பண்ணேன்னா, செருப்பை கழட்டி போட்டு திருப்பி உள்ளே போய் நாகம்மா கும்பிட்டேன் பாருங்கள். உள்ளே போய் கும்பிடக்கூட இல்லை, போனேன், பார்க்க போகிறேன், பூ கீழே விழுந்துச்சு மக்களே. பூ வந்து கீழே விழுந்துச்சு. அதை நான் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு டவுட்டில் என்ன பண்ணேன்னா, நான் எடுக்கலை மக்களே. அப்புறம் ஒரு யோசனை, எடுப்போமான்னு சாமியை கும்பிட்டு சுற்றி வந்துட்டு பார்த்தோன்னா ஒருத்தவங்க மிதிச்சிட்டாங்க. சரி ரைட்டு, மிதித்ததை நம்ம எடுத்து வைக்கலாமா என்னன்னு தெரியல. அதனால் என்ன பண்ணேன், விழுந்தோடனே எடுத்து வச்சுருக்கணும். அது எனக்கு ஒரு டவுட்லேயே நான் விட்டுட்டேன். அது கரெக்டாக தப்பான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கப்பா. சாமி கிட்ட நம்ம போய் நிற்கும்போது பூ விழுந்தா அதை எடுத்து வைக்கலாமா, நம்ம தலையில் வைக்கக்கூடாதா? இந்த கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஜூஸ் தான் குடித்தேன். ரோஸ் மில்க் கொடுத்தாங்க, அதை குடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்கிறேன், பஸ்ஸே வரல. அப்புறம் டீ கடையில் கேட்டதுக்கு அந்த அண்ணன் சொன்னாங்க, இல்லைங்கக்கா இன்றைக்கி இந்த பக்கம் பஸ்ஸே வராது அப்படின்னு. இது என்னடா ரொம்ப பிடிச்சிட்டு அங்கனே ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே மார்க்கெட் வெளியே சுற்றி வந்தேன் பாருங்கள். ஒரு மண்டபம் இருந்துச்சு. அந்த மண்டபத்து வாசலில் வரைக்கும் நின்று, அம்மா உள்ளே போங்கம்மா, அன்னதானம் போடுறாங்க, சாப்பிட்டு போங்க அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன் மக்களே. அன்னதானத்தையும் முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு பஸ் ஸ்டாப்பில் வந்து உட்காந்துருக்கேன் பாருங்க. பஸ் ஸ்டாப்பில் வந்து உட்காந்தா 2.5 மணி நேரம், 2:30 மணிக்கு வந்து உட்காந்தேன் பார்த்துக்கங்க. உட்காந்தா பஸ்ஸே வரல.
அப்புறம் எங்கள் பாப்பாவுக்கு ஃபோன் அடித்தேம்மா நான் பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கேம்மா நான் சரி ரைட்டு பஸ் வந்தாலும் நம்ம போக வேணாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு எங்கள் பாப்பாவும் வந்தோடனே நாங்கள் 2 பேரும் அப்புறம் பஸ் வந்துடுச்சு 4 மணிக்கு 2:30 மணிக்கு பஸ் ஸ்டாப் வந்தேன் 4 மணிக்கு பஸ் வந்துச்சு பார்த்துக்கோங்க மக்களே. ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்கப்பா.